கொள்ளளவை எட்டுகின்ற பொழுது அங்கே உபரி நீராக திறந்து விடப்படுகிறது. அதாவது உபரி நீர் கடலில் வீணாக கலக்கின்றது. அப்படி மேட்டூர் அணை நிரம்பின்ற பொழுது அங்கே இருந்து தண்ணீரை எடுத்து இந்த 100 ஏரிகளுக்கும் நிரப்பப்படுகிறது. அதைத்தான் அழகாக செய்தியிலே குறிப்பிட்டார்கள். எங்கே தண்ணீர் எடுக்கப்படுகிறது, எங்கே மின் மோட்டார் மூலமாக தண்ணீரை கொண்டு சேமித்து அதிலிருந்து எப்படி மின் மோட்டார் மூலமாக மற்ற ஏரிக்கு நிரப்பப்படுகின்ற செய்தியை தெளிவாக சொன்னோம். இங்கே நம்முடைய பொறியாளர்கள் அழகாக வடிவமைத்து உங்கள் பார்வைக்கு வைத்திருக்கிறார்கள். வந்திருக்கின்ற அத்தனை விவசாயிகளும் இதை பார்வையிட்டு செல்ல வேண்டும். தங்களுடைய ஏரிகளுக்கு எப்படி தண்ணீர் வருகிறது, எந்த வகையிலே தண்ணீர் எடுத்து எங்கெல்லாம் ஏரி நிரம்பி எந்தெந்த ஏரியில் நிரப்பப்படுகின்ற ஒரு செய்தி எங்கே தத்துரூபமாக வடிவமைத்து இங்கே வைத்திருக்கின்றார்கள். வரி முதல்கின்ற வேளாண் பெருமக்கள் பொதுமக்கள் இதை தயவு செய்து அன்பு பார்வையிட்டு செல்ல வேண்டுமாய் அன்புடன் அந்த நிகழ்ச்சி வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். என்று சொன்னால் நாங்கள் செய்கின்ற திட்டம் முழுமையாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் வாய்ச்சொல் வீரர்கள், நாங்கள் அப்படி இல்லை, செயல் வீரர்கள். செயலை நாங்கள் காட்டிக் கொண்டிருக்கின்றோம். அதை நீங்கள் பார்வையிட வேண்டும். இதை பார்வையிட்டு 11 மாதம் கழித்து பார்க்கின்ற பொழுது முதலமைச்சர் இருப்பாளிலே பேசினார். அதை இன்றைக்கு செயலுடன் கொடுத்திருக்கின்றார். நாங்கள் கண்ட காட்சி கனவல்ல, அது நனவாக்கப்பட்டிருக்கின்ற செய்தி உங்கள் மனதிலே இடம்பெற வேண்டும். அதற்குத்தான் இந்த வடிவமைப்பு ஏற்படுத்தியிருக்கிறார்கள் எங்களுடைய பொறியாளர் என்பதை திட்டப்பணிகளை திறந்து வைத்து புதிய திட்டப்பணிகளை அடிக்கல் நாட்டி அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கி விழா பேருரை ஆற்றிட வழங்கிய மாண்புமிகு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு பிற்படுத்தப்பட்டோர் கூட்டமைப்பு அமராவதி நந்தவனம் முதியோர் உதவித்தொகை பொங்காலி இயந்திரமயமாக்கும் துணை இயக்கத்தில் நீடித்த நிலையான வேளாண் இயந்திரங்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் வெள்ளி வேளாண் இயந்திரங்கள் வாடகை மையம் சந்திரசேகர் கோணவீட்டர் கருவி தோட்டக்கலைத்துறை செல் கூட்டு பணி திட்டத்தில் பண்ணை கருவி பட்டு வளர்ச்சித்துறையின் கீழ் அலுவலக பயன்பாட்டிற்காக புதிய ஈர்ப்பு பெறுவர் உதவி இயக்குனர் பட்டு வளர்ச்சித்துறை சேலம். பட்டு வளர்ச்சித்துறை மாநில திட்ட பட்டுப்புழு மானியம் செல்வராஜ். வனத்துறை சார்பில் காடு வளர்ப்பு திட்ட கிராம வனக்குழு நிதி திட்ட உதவிகள் வழங்கி அடுத்ததாக தொகை பெறுபவர் சந்திரா ராமச்சந்திரன். அடுத்து மகளிர்